Hallelujah. Hallelujah. Amen. நான் நேற்று 2 நாள் கூட்டத்தில் நடந்தது போல 2 நாள் நடந்த நேற்று கூட்டம் நடந்தது போல ஆண்டவரோட பிள்ளைகள் மலாயில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த ஹீலிங்கும் சூப்பர் நேச்சுரல் நேற்று கண்ணு முன்னால் நிறைய மிரக்கல்ஸ் ஆண்டவர் நடத்தினார். ஹீலிங் நடந்துச்சு, நிறைய பேத்துக்கு சுகங்கள் நடந்துச்சு. சரி, முன்னைக்கு அப்படியே இங்கேயே உட்காந்துருங்க, இங்கேயே உட்காந்துருங்க. அப்போ நீங்கள் பின்னால் போயிட்டு உங்களை வர வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், புரியுதா? அப்போ ஹீலிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. மலாயில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, அவங்க போகட்டும், கவனிக்கிறீங்களா? ஜங்கான் ஜடி பனாஸ் பனாஸ் கோரிங் பீசாங். புரியுதா? பனாஸ் பனாஸ் கோரிங் பீசாங் புரியுமா? புரியாத? ஏற்கனவே சொல்லியிருக்கனா இல்லையா? அந்த கோரிங் பீசாங் சட்டியில் இருக்கும்போது சூடாக இருக்கும், எடுத்து மேலே வச்சுட்டிங்கன்னா சில்லுன்னு போயிடும், கொலன்னு போயிடும். ஆண்டவரோட பிள்ளைகள் இங்கே கேட்கும் போது ஆண்டவரோட வார்த்தை நல்ல அனலாக இருக்கும், நல்ல அபிஷேகமாக இருக்கும், நல்ல வல்லமையாக இருக்கும். ஆனால் வெளியே போன பிறகு எல்லா காரியங்கள் மாற ஆரம்பிச்சிடும். கவனிங்க, ஆண்டவர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல இன்னும் பஞ்சம் போல, பசி போல, பட்டினி போல, வறுமை போல, இன்னும் பஞ்சத்திலேயோ பசியிலையும் பட்டினியில் இருக்காங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். We are waiting for the presence of God. அப்ப ஆண்டவரோட பிள்ளைங்க எங்க 2-3 பேர் என்னோட நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், தேவ பிரசனம் இருக்குமானால், when you are really in the presence of God, then only you can understand the word of God. If you are not in the presence of God, you will never ever understand the word of God. கொஞ்சம் மெதுவாடா. தேவர் கவனிங்க, ஸ்ட்ரிக்ட்லி ஆண்டவரோட தேவ பிரசனம் இல்லாத வரைக்கும், தேவனோட ஆவியில நிரப்பப்படாத வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், you will never ever understand what is that God are speaking to you. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நம்ம சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிடும். பட் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே, அதுக்கு அந்தாண்ட you need a personal intimacy or personal communion with God. Then only you can see the turning point will take place on your life. Listen to me carefully. Listen to me carefully. Don't stuck in the system or apps. ஒரு சிஸ்டம் குள்ள மாட்டிக்காதீங்க. சிஸ்டம்னு சொல்லுங்க, I'm not only talking about the church, I'm talking about உங்களோட வேலை இடத்துல கூட நிறைய காரியங்கள் இருக்கு. Don't stuck in the system. Don't stuck in the apps. உங்களோட apps ஒரு நாள் போயிடும், உங்களோட சிஸ்டம் ஒரு நாள் போயிடும். பட் ஆண்டவருடைய வார்த்தை, that is the power in the word of God. இப்படியா கை தட்டுறது? That is the power in the word of God. சூப்பர்டா, மைக் நல்லா இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்காக எழுதப்பட்டது, இந்த வார்த்தை உங்களுக்காக நியமிக்கப்பட்டது, இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க, பாஸ்டர் இந்த வார்த்தை ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்டது, இந்த வார்த்தை எனக்காக நியமிக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்கள் என்னோடு பேசுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோட பிள்ளைகள் நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நல்ல ஒரு உறவு இல்லாதவருக்கு, எனக்கு நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போகணும், ஆண்டவர் அதை கொண்டு போக ரெடியா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு அது பெரிய வேதனையா இருந்தது. என்னடா 40-400 வருஷம் இங்க போய் கடக்கிறானுங்களே, ஆண்டவர் விட்டுட்டார், கொஞ்சம் அழுவுங்க, அப்பதான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும்ட்டு அழுந்தாங்க, பாடுபட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களை இந்த இஜிப்ட்ல இருந்து வெளியாக்குங்க. ஆண்டவர் யோசிச்சிருப்பார், உங்களுக்கு இப்பதான் புத்தி வந்துச்சா? ஆண்டவர் என்ன செய்தாரு? தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கார், அவங்களை ஆண்டவர் வெளியாக்குனார். அதனால்தான் ரொம்ப அழகா மோசே பார்த்து சொல்றாரு, இவங்க ஈஜிப்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆனா ஈஜிப்ட் இவங்களை விட்டுட்டு சொல்லுங்களேன் வரல. நிறைய வேளை நம்மளும் அப்படிதான் வாழ்றோம். சில ஈஜிப்தை விட்டுட்டு வந்திருப்போம், பழைய வாழ்க்கை விட்டுட்டு வந்திருப்போம், இயேசுவை மட்டும் தெய்வமாய் தலையெழுத்து மாதிரி வைத்திருப்போம். ஆனா உள்ள இன்னமும் பழைய காரியங்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? I'm not criticize anybody else, I'm not condemning anybody else. I believe that the power of the Holy Spirit going to stir up your spirit. At the same time, I believe that the Lord going to activate your faith. You need a faith. நல்லா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கலாம். அப்ப கவனிக்கிறீங்களா? எல்லா காரியங்கள் நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா எப்ப நிறைய வேளையில நமக்கு ஆண்டவரோட வார்த்தை புரியாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளோட பர்சனல் ப்ரேயர் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஃபாஸ்டிங் கிறிஸ்துவ மத்தியில இன்னைக்கு ஃபாஸ்டிங் போயிருச்சு.
பர்சனல் ப்ரேயர் போயிருச்சு. ரொம்ப காரியங்கள் குறைஞ்சு 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 போயிட்டு இருக்க காரணம் we are so busy. நிறைய காரியத்துல நம்ம ரொம்ப வேலை அது இதுன்னு இருக்கிறனால ஆண்டவரோட பிள்ளைகள், அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ப்ளீஸ் கம் பேக் டு மீ. மறுபடியும் என்னிடத்துல வந்துருங்கன்னு சொன்னார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெய்வீக காரியத்துல அலட்சியமா இருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வீக காரியத்துல பின்மாற்றமா நம்ம இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட காரியத்துல பலவீனமா இருக்கிறோமோ, நல்ல கவனமாய் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பிரசனத்தை விட்டு நம்ம நவுந்து போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனோட மகிமையை விட்டு நம்ம நவுந்து போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் கிரியை நடத்த வேண்டிய கிரியைகளை விட்டு நம்ம நவுந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரோட பிள்ளைகள் இடத்துல சொல்றேன், கம் பேக் டு காட் அகெயின். மறுபடி ஆண்டவரிடத்துல வரும்போது தான் தேவனோட வார்த்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம். ஆண்டவரோட வார்த்தை புரிஞ்சு கொள்வது மட்டுமல்ல, you can read the word of God, sometimes you do not understand word of God because why? You don't get the revelation. God's word is revelation. நம்ம படிக்கிற வசனம் கத்தர்னு சொல்லும்போது அதுக்கே நிறைய வெளிப்பாடு இருக்கு. ப்ராஃபட்னு சொல்லும்போது அதுக்கே நிறைய வெளிப்பாடு. ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு காரியங்கள் நல்லா கவனமாய் கேளுங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. நம்ம சபையை கீர்த்தி बोलो अच्छा कोट आइछ तम मन सब तम सब चर्चல பிலாமனா இயேசு மாப்பர் நுபோகோச்சா நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது விளங்குனுச்சா? because you are not my people, you don't understand. புரிஞ்சுச்சா? இப்ப நான் பேசுறது என்னோட மொழியில நான் பேசினேன், நீங்க என்னோட கனெக்டட், என்னோட பழகாத வரைக்கும் புரிஞ்சுச்சா? வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். புரிஞ்சுச்சா? இஃப் யூ டோன்ட் ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் மீ, இஃப் யூ டோன்ட் ஹேவ், புரியுதா? நல்ல ஒரு உறவு இல்லாத எப்படி உங்களுக்கு புரியும்? இப்போ என்னுடைய வைஃப் தமிழவங்க தான், நான் விட்ட ஒரு வார்த்தை ரகசியமான பேசின வார்த்தை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் அவங்க என் கூட இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 1 2 3 4 கை தூக்கி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரோட நெருங்கி வாழாத வரைக்கும், ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளாத வரைக்கும் you could not receive the revelation. At the same time ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களோட ஃபியூச்சர்ல ஆண்டவர் எதை செய்ய போறாரு, எப்படி நடத்த போறாரு, என்ன பண்ண போறாருன்றது நமக்கு ஒரு காலமும் தெரியாதபடிக்கு புரியாதபடிக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஏதோ தானா வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்படிதான் வாழ போறோம், இப்படிதான் இருக்க போறோம்ன்றதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் கல்வாரி சர்ச்சில் 4 நாளைக்கு வர்றதுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி கேட்டேன், இது மட்டும் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை வைத்திருக்கீங்களா, இன்னும் வேற ஏதாவது வைத்திருக்கீங்களா? ஓகே, இதை வச்சுட்டீங்க, இந்த 4 நாள் 5 நாள் கூட்டத்தை வைத்துட்டீங்க, இதுக்கு அந்த ஆண்டவர் எதை பேச போறீங்களா? I'm not only praying, at the same time I'm waiting. காத்திருக்கும் போது கரெக்டாக ஒரு 2 வாரம் ஒரு இங்கக்குள்ள மீட்டிங் போய் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு திருப்பி ஃபோன் வருது வேற இடத்துல இருந்து, பாச இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூட்டத்தை நியமிச்சிருக்கோம். நான் யாருக்கிட்டே வாய் தந்தேன் எனக்கு கூட்டத்தை கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். அப்புறம் சரி திருப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் நம்மளோட ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் வெட்டித்தனமாக இருக்கக்கூடாது, சும்மா சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கு அந்தாண்டு இப்படி ஜெபம் பண்ணான்னா இன்னொரு பக்கத்து வருது, இங்கேருந்து ஊழியத்துக்கு வாங்க, அவர்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியுது. அப்போ எதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால வெளிப்படுத்துறவர் மட்டுமல்ல, வெளிப்படுத்துற காரியங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால நம்மளோட முன்னேணியில கர்த்தர் கொண்டு போக வேண்டிய, if God want to bring you forward, he will speak to you first. ஆண்டவர் நம்மளை முன்னணியில கொண்டு போறதுக்கு முன்பாக, ஆண்டவர் நம்ம இடத்துல கொண்டு போறதுக்கு முன்னால் நம்ம இடத்துல பேசுகிற ஆண்டவரா இருக்கிறார். அதனால தான் ஆண்டவரோட பிள்ளைகள் வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஐயா, உங்க இடத்துல பேசுறதுக்கு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பிடிக்காது. ஏன் சில நேரம் உன் மனைவிக்கே 10 நிமிஷம் உன்கிட்ட பேச பிடிக்காது, ஓ புருஷனுக்கே 10 நிமிஷம் உன்கிட்ட பேச பிடிக்காது, ஓ பிள்ளைகளுக்கே உங்கள்கிட்ட பேச 10 நிமிஷம் பிடிக்காது, சாதாரணமான ஜனங்க உன்கிட்ட பேச பிடிக்காது. எப்பதான் பேச்சு நிப்பாட்ட போறான்? சில நேரம் வைஃப் ஃபோன் பண்ணுவாங்க, சில நேரம் பிள்ளைங்க சரி வை ஃபோன் அப்புறம் பேசிக்கலான்ட்டு. ஐயா போற உலகையா, ஆனா உங்ககிட்ட என்கிட்ட பேச என் ஆண்டவர் வேத வசனத்தோடு ஆண்டவர் ஆர்வம் உள்ள ஆண்டவரா இருக்கிறார். அவர் ஆர்வம் உள்ள ஆண்டவரா இருக்கிறார். வானத்துக்கோ பூமிக்கோ ஆண்டவர் எந்த வார்த்தையினால படைச்சாரோ அதே வார்த்தையினால உங்ககிட்ட வைத்து பேசுறார். அதே வார்த்தையை வைத்து ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல பேசுறார். அதே வார்த்தை வைத்து ஆண்டவர் உன்னிடத்துல இருந்து பேசுறாருனாக்கா நல்ல கவனமாய் கேளுங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. உன்னிடத்துல பேசுகிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவர். அவரோட படைப்புல அத்தனை படைப்பு கிட்ட அவர் பேச மாட்டார், உங்ககிட்ட என்கிட்ட மட்டும். He is so interested to speak to you.
ஆட போங்கய்யா, உங்ககிட்ட என்கிட்ட பேச ஆண்டவர் எவ்வளவு ஆர்வம் உள்ளவரா இருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது, ஆவிக்குரிய காது திறக்கப்படும் போது, God is so interested to speak to you. That's why children of God, you must very sensitive to listen his voice. எப்போதும் அவரோட குரலை கேட்க ஆவலோட இருக்கணும். Hallelujah, hallelujah. உன்கிட்ட பேச எனக்கு கடுப்பா இருக்கு ப்ரோ, மனச சொல்லுவான். உன்கிட்ட பேசுறத வேற யார்ட்ட கடுப்பா இருக்கு சிஸ்டர்னு சொல்லுவான். ஐயோ இது தொல்லை தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவள சலிக்காம சகிக்காம உன்னிடத்துல பேசுவார். ஐயோ உங்கள்கிட்ட தெரியாம பேசிட்டேன். சலிக்காம சகிக்காம அவர் பேசுவார். அவர் பேசினார்னா நீ ஒட்டஞ்சி போயிருப்ப, ஒரு புது பலத்தை கொடுப்பார். அவர் பேசினார்னா கொஞ்சம் இங்க அம்மா மாருங்க ஐயா மாருங்க இருக்கீங்க, வீடு போனது காடு வாவான்ட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. நல்லா கவனமாய் கேளுங்க. ஆனா நம்மளோட ஆயுசு நம்ம கையில ஆண்டவர்கிட்ட இருந்து. சம்டைம் நம்ம வருகிற வயசாச்சே, எனக்கு பிரச்சனையாச்சே, போராட்டாச்சே, எதுக்குடா அந்த பூமியில வாழ்ற, பேசாம ஆண்டவர்கிட்ட போலான்ட்டு நீங்க போலான்னு சொன்னாலும் அவரு பேர் வராதுன்னு சொல்லுவார். நீ கொஞ்ச நாளைக்கு அங்க இரு. ஏன்னா இந்த நேரத்தை நீ பிரச்சனையோட மேல வந்தா அங்க பெரிய பிரச்சனையாயிரும். அங்க பெரிய பிரச்சனையாயிரும். ஐயோ எனக்கு இந்த பிள்ளைகளோட குடும்பத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்து சலிச்சு போச்சு புளிச்சு போச்சுன்னா நீ வந்தனா அங்க மேலும் புளிச்சு போயிரும். Never mind, take your rest on this world. நல்லா கவனமா கேளுங்க. வயசாச்சு நான் போயிருவேன், இல்ல 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 இல்ல, கவனமா கேளுங்க. இன்னும் ஆண்டவர் நாட்களை கூடி கொடுப்பார், ஆண்டவர் நாட்களை கூட கொடுப்பார். நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், நிறைய திட்டங்கள், நிறைய காரியங்கள், நீங்க வர வேத வசந்த நிறைய காரியங்கள் கத்தர் வைத்திருக்கா. இத்தனை காரியங்கள் ஆண்டவர் படைத்து வைத்திருக்காருன்னா நீங்களும் நானும் ராஜாவோட கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜான நீ ராஜா விட்டு பிள்ளையா? என்னையா கூஜா தூக்குற மாதிரி கை தட்டுறீங்க? நீ ராஜா விட்டு பிள்ளையா? ஐயோ நீ ராஜா விட்டு பிள்ளையா? நீ இதுக்கெல்லாம் ஓடு கத்தாதீங்க, இதுக்கெல்லாம் ஓடு கத்தாதீங்க. சும்மா இப்ப கத்துங்க. இதுக்கெல்லாம் ஓடு கத்தாதீங்க. கேட்டு வா. இதுக்கெல்லாம் ஓடு கத்தாதீங்க. இதுக்கா ஓடு கத்து கத்து நல்லா கத்து கத்து கத்து. ஐயோ ஆனா போகையா. இந்நேரம் ஆப்பிரிக்கா காரனா நாக்காளி மேல எந்திரிச்சு கை தட்டி குதிச்சிருப்பான். இன்னும் நேத்துள்ள பருப்பு கறி சாப்பிட்ட மாதிரி உட்காந்து. கமோன் கமோன், நான் சொல்றேன், நீ சாதாரணமான பிள்ளை இல்ல, நீ ராஜாவோட பிள்ளை, உலகத்தை படைச்சவரோட பிள்ளை, சர்வ வல்லவரோடைய பிள்ளை, மகிமை நிறைந்தவரோட பிள்ளை. அவரோட முகத்தை பார்க்க முடியாது, ஆனா உன்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தி உன் பாத்திரம் நிரம்பி வழிய வைத்து ஐயோ ஓ தலையை நிமிர வைத்த ஆண்டவர் கை தட்டியா? ஆட போங்க போங்க, நல்லா கை தட்டி ஆண்டவரை, நல்லா கை தட்டி ஆண்டவரை. அல்லேலூயா. எஸ்டேட்ல கொயக்கா திருடுற கூட்டம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. எஸ்டேட்ல ரம்புத்தான் திருடி சாப்பிட்ட கூட்டம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. அப்பெல்லாம் டொரியான் மூசாங்கும் தெரியாது, டொரியான் கஞ்சியிலும் தெரியாது, டொரியான் காஜாவும் தெரியாது. எல்லாம் திருடி தின்ன கூட்டம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. பக்கத்து விட்டு கோழியை திருட்டு தரமா அடிச்சு இவங்க கறி வச்ச கூட்டம் இங்கதான் இருக்கு. ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? எல்லாம் இங்கதான் இருக்கு. புரியுதுங்களா? வாய்க்கு வந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரட்டையும் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் சண்டைக்கு போன கூட்டம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. ஹலோ ஹலோ, நல்லா மற்றவங்க நல்லா சபிச்சு கொட்டணு கூட்டம் இருக்கு. எங்கேயாவது ஜென்மத்தில் இதுங்களெல்லாம் பக்கத்தில் சேர்த்துக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்னையா உள்ளம் உள்ளம் அத்தனை பேத்த மன்னிச்சு வாழ்க்கையை மாத்தி கிருபையா நிரப்பி ஆசீர்வாதத்தில் நிரப்பி. என்ன சூப்பர்ல ஆண்டவர், என்ன சூப்பர்ல ஆண்டவர். மூஞ்ச பார்க்கவே சில நேரம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. உன்னை உள்ள கையில வந்திருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா சொல்றார், உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடரான்ட்டு. நல்லா கை தட்டுவீங்க போங்க. இதுக்கெல்லாம் கத்தாதீங்க, அதுக்கெல்லாம் கத்தாதீங்க. சில அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, அதுக்கும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்றேன். நல்லா ஜெபம் பண்ணி உங்க பாஸ்டர் மூலியமா நல்லா ஆண்டவர் சபாசராவை கொண்டு வர போறாங்க. கவனிக்கிறீங்களா? இங்க எலி பிடிக்க முடியாதவன் வெளியே போய் ஏனை பிடிக்க முடியாது.
இங்க எலி பிடிக்க பழகுங்க. புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு? இங்க நல்லா அடங்கி சும்மா கூட்டிட்டு போறாங்களே மிஷினுக்கு நாங்களும் போறோன்றதுக்காக அப்படியே போகக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணி நல்லா பிரயாசப்பட்டு தியாகம் பட்டு அந்த இடத்துல ஜனம் ரட்சிக்கப்படணும் போங்க. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சந்துரு உங்களை கூப்பிட்டாரு, இதெல்லாம் சொல்லி விட்டீங்களேன்ட்டு. ஆமா, நான் சொல்லாம வேற யாரு சொல்ல போறா? மனதார போங்க, உண்மையா போங்க. அவங்க கொடுக்குற பாம்பு கொடுத்தாலும் சாப்பிடுங்க, அவங்க கொடுக்குற தவக்கலை கொடுத்தாலும் சாப்பிடுங்க. ஈவா எதை கொடுத்தாலும் சாப்பிடுங்க. அப்பெல்லாம் பண்டி மனுஷனுங்களை துரத்துனுச்சு, இப்ப பண்டி மனுஷங்களை பார்த்தாலே ஓடி போயிருது. ஆமா, ஓடி போயிருது. நம்ம என்ன உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். வர ஆண்டோட வார்த்தைக்கு ஏன் இப்ப உடனே விட்டான நீங்க என்ன போயிட்டு TMJ பக்கத்துல உட்கார போறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நினைப்பாங்க விருன்னு போயிடும். எனக்கோ கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு டயர்டா தான், தொண்டெல்லாம் வலிக்குதுதான். விட்டான உடனே TMJ பக்கத்துல போய் உட்காந்துருக்க போறீங்க? இல்லையே. நல்ல ஆண்டவரோட வார்த்தை கேளுங்க. அதுக்கு நான் எழுத்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க மாட்டேன். எனக்கும் காலி இடுப்பெல்லாம் குடையுது ஒரு மாதிரி. சரியா? 4 நாள் பிரசங்கம் பண்ணதில்லை, உங்களை பார்த்தாலே குடைச்சல் தனியாவே வந்துடும். அதை நமக்கு தெரிஞ்சவங்க இங்க உட்காந்துருந்தா குடைச்சல் இன்னும் கூடவே வரும். பாடுறா, நேத்து மலையில பூத்தாக்காலாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டுமா 4 சந்தோஷப்பட 4 என்ன நினைக்கும் அதையும் நமக்கு தெரியல. எத்தனை பேர்த்த புரியுது? இப்ப ஓடிடுது பண்டி. தெரியும் இவனுங்க இப்போ வெட்டி விட்டு நேத்தா இங்க பேசும்போது சொன்னாங்க, இப்ப பண்டி 1 கிலோ 40 வெள்ளி. ஆமா, நீங்க தேடி தேடி கொலை பண்ண அப்ப விலை ஏறாம. ஆண்டவர் நல்லவர். எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை there is a value in your life. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனமாய் கேளுங்க. சாதாரணமா ஆண்டவர் உங்களையே என்ன எடுக்கல. நீங்க அதை உணராத வரைக்கும், அதை நம்ம சிந்திக்காத வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில நம்ம அப்படியே வாழ்ந்து கடந்து போயிட்டே இருப்போம். வானத்துக்கு பூமிக்கு சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை கர்த்தர் மீட்டு கொண்டார். தன்னோட சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். தன்னோட ஜீவனை கொடுத்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். எவ்வளவு பெரிய மந்திரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஒரு காரியத்தை சொல்ற, கேட்க ஆசையா இருக்கீங்களா? இயேசு அவங்க வாழ்க்கையில இல்லாத வரைக்கும் நீங்க தான் பெரியவங்க. I'm right or not? இயேசு அவங்க வாழ்க்கையில இல்லாத வரைக்கும் நீங்க தான் பெரியவங்க. ஏன்னா இயேசு ஒருத்தர் சத்தியம் உள்ள ஆண்டவர், இயேசு ஒருத்தர் ஜீவன் உள்ள ஆண்டவர், இயேசு ஒருத்தர் தான் நியாயத்தை தீர்க்க போற ஆண்டவர், இயேசு ஒருத்தர் தான் விடுதலை கொடுக்க வேண்டிய ஆண்டவர், இயேசு ஒருத்தர், இயேசு ஒருத்தர், இயேசு ஒருத்தர் தான் மனுஷனுடைய உள்ளத்தின் காரியங்களை, வேதனைகளை, பாடுகளை, சந்தோஷங்களை அவர் நல்லா அறிந்திருக்கிற ஆண்டவரா இருக்கார். I believe Holy Spirit stir up your spirit. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க? நீ சாதாரணமான ஜனம் அல்ல, நீ சாதாரணமான ஆளு கிடையாது. உன்னோட ஆவியில, உன்னோட சிந்தனையில என்னைக்கு நீங்க நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைன்ட்டு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய ஆளாவீங்க. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகள் நிறைய வேளையில நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாமே கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது வேற மாதிரி ஆயிரும். என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஜெரேமியா 1வது அதிகாரம். Turn to me to the book of Jeremiah chapter 1 verse 9 to 11. 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் தமிழ்ல நல்லா வாசிக்கிறவங்க எடுத்து வாசிங்க பாப்போம். ஜெரேமியா Turn to me to the book of Jeremiah chapter 1 verse 9 to 11. வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, சொல்லுங்க, என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு. வாசிங்க. இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். கொஞ்சம் யாரு வாசிக்கிற? கையை மட்டும் காட்டுறீங்களா? தெரிய மாட்டேங்குது. வாசிங்க. வசனத்தை எப்படி மெதுவா வாசிச்சுட்டு வந்தீங்களா அதே மாதிரி பிடுங்கவும் கட்டவும் உதைக்கவும் உடைக்கவும் குத்தவும் அமுக்கவும் அது கொஞ்சம் மெதுவா வாசிங்க. அப்பதான் நீங்க டப் 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 போயிட்டீங்கன்னா யாருக்கும் புரியாது, எல்லாத்துக்கும் புரியணும். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் படிச்சுட்டு வந்துட்டேன், புரிஞ்சிருச்சு. வாசிங்க மறுபடியும். பார், பார், பிடுங்கவும்
பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அறுக்கவும் கவிழ்க்கவும் கவுக்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் உன்னை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்றார். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்திமதி சொல்லும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாய். தீர்க்க தரிசனம் ஆண்டவரால கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஜனங்களிடத்துல சொல்றத ரொம்ப ஞானமா சொல்லணும். ஏதோ ஆண்டவர் சொல்றாருன்றதுக்காக ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை you need to confirm the word, then only you can prophesy. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நல்ல கவனமாய் கேளுங்கள். எதுக்காக ஆண்டவர் சொல்றான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரியுதுங்களா? நேத்து நான் சொன்ன 66 புஸ்தகத்தை நம்ம பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் என்ன நடக்குது? அந்த 66 புஸ்தகத்தை கேட்டு 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 இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஆண்டவர் கிட்ட சரியா வராம இருப்பாங்க. சிலர் ஆண்டவரோட பலவீனமா, சில சோறு இப்படியே இருப்பாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது, என்னோட பலவீனம், நம்மளோட பலவீன நேரத்தில் கர்த்தருடைய பலனே பூரணமா இருக்கு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் இதை சொல்லும் போது நல்லா யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதை பிரசங்கம் பண்ணும் போது நல்லா யோசிச்சு நல்லா வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாவினால, தேவனோட தீர்க்கதரிசிகளால, தேவனுடைய நியமிக்கப்பட்ட ராஜாக்கள்னால எழுதப்பட்ட வேத வசனம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஏற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஜெரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், டே ஜெரேமியா இங்க வாடான்னாரு. கவனிக்கிறீங்களா? ஜெரேமியாவை வந்த பிறகு, அவர் பேசின பிறகு, ஆண்டவர் தொட்ட பிறகுதான் தீர்க்கதரிசியா மாறுறார். எத்தனை பேருக்கு புரியுது? தயவு செய்து கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? என் கையை உன் வாயில வைக்கிறேன்டான்னு சொன்னாரு. நான் உன்னை தொடுறேன், உன் நாவை தொடுறேன். எதுக்காக நான் உன் நாவை தொடுறேன்னாக்கா, என்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை உனக்குள்ள அது வல்லமையா கிரியை செய்யணும். வல்லமையாய் கிரியை செய்யணும். அப்ப இந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது நீ பேசுறது அப்படியே நடக்கும். இந்த வார்த்தை உன் வாயில வரும்போது நீ சிந்திக்கிறது நடக்கும். இந்த வார்த்தை உன் வாயில வரும்போது நல்லதை பார்த்து நல்லது கூட நடக்கணும். ஆசீர்வாதத்தை பார்த்து ஆசீர்வாதிக்க டபுள் போர்ஷன் பிளஸிங் வரணும்னு நீ சொல்லுமானால் அது அப்படியே நடக்கும். உனக்கு முன்பாக எந்த மதில் நிற்குமானால் நீ ஒரு வார்த்தை சொல்லு ஜெரேமியா, அந்த மதில் அப்படியே ஒட்டஞ்சு கீழே விழும். ஜெரேமியா, உனக்கு ஏதாவது எதிர்ப்பா வருமானா நீ ஒரு வார்த்தை சொல்லு, that is the lot of people become enemy to me, when you stop that it will stop there. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்கு எதிர்ப்பா, கவனிக்கிறீங்களா, உனக்கு எதிர்ப்பா ஏதாவது ஒரு காரியம் வருமானா, சூப்பர் ஆண்டவர், டே நீ பட்டையை தூக்கிட்டு போகாதடா, துப்பாக்கியை தூக்கிட்டு போகாதடா, கோடாலியை தூக்கிட்டு போகாதடா, பாறாங்க தூக்கிட்டு போ, just from your word. உன் வார்த்தையில நீ சொல்லு. ஆண்டவர் கவனிக்கலாம். உன் வார்த்தையில நீ சொல்லு. கர்த்தர் அதை கிரியை செய்ய நல்லவரா இருக்கலாம். உனக்கு எதிர்ப்பா இருக்கிற சோர்வா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிசாசோட கிரியைகளா இருக்கலாம், மனுஷனோட தேவையில்லாத வார்த்தைகளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எதிர்ப்புகள் கொடுக்கலாம், போராமை கொடுக்கலாம். Maybe sometimes people avoid themselves, sometimes people reject you, sometimes people talk bad about you, sometimes people try to push you down, sometimes people try to pull you down. உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை வேதனைப்படுத்துவாங்க, உன்னை காயப்படுத்துவாங்க, உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. நீ செய்த பழைய வாழ்க்கை காரியங்களை பேசுவாங்க, தேவையில்லாதது பேசுவாங்க, இருந்ததோ பேசுவாங்க, இல்லாததோ பேசுவாங்க. ஏய் ஜெரேமியா, நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ சாதாரணமான ஆள் இல்ல. If you are still settle your life equal with them, you will do not think whatever things that God going to speak to you. Oh Sundaya, you need to change your mindset first. உன்னை கேவலமா, மட்டமா, அசிங்கமா எல்லாமே பேசுவாங்க, அதை பத்தி கவலைப்படாத. ஏத்திரமா ஆண்டவர் கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. என் வார்த்தையை உன் வாயில வச்சுட்ட. That is the powerful word in your mouth. That is the powerful word in your life. That is the powerful word in your family. That is the powerful word in your ministry. That is the powerful word for your children. That is the powerful word for your future. That is the powerful word for your ministry. எத்தனை விசுவாசிக்கிற ஆண்டவரோட பிள்ளைகள் நல்ல கை தட்டி ஆண்டவரே, come on, come on, come on. முடியா கை தட்டுறது நல்லா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
Old newspaper is a waste paper. Present newspaper, it's a newspaper. Future newspaper, it will speak about your future newspaper. If you don't read, if you don't be careful, you will become a tissue paper. If you don't study, if you don't read properly, I'm talking about Bible. நல்ல வேதத்தை படிங்க. இல்லைன்னா கவனிக்கிறீங்களா, ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டா, ஐயோ நீங்க யாருயா, நீங்க யாரு, நீங்கள நான் யாரு, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை. Listen, another thing, your experience, it's your teacher. You get it? உங்களோட வாழ்க்கையில கடந்து போன ஒவ்வொரு பாடுகள், அவமானங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், your experience in your life. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே நான் ஏன் இதெல்லாம் கடந்து போறேன். உன்னுடைய பர்சனல் லைஃப்குள்ள நீ கடந்து போன வாழ்க்கையில, நீ வேதனைப்பட்ட வாழ்க்கையில, அவமானப்பட்ட வாழ்க்கையில, எத்தனை மணிக்கு முடிச்சிடணும் பாஸ்? 10:35. நீ கடந்து போன அத்தனை சூழ்நிலையில, listen to me carefully, your experience is your teacher. அவனால வந்தது, இவனால வந்தது, அவனால வந்தது, இவனால வந்ததுன்னு நினைக்காதீங்க. உனக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் நல்லா கவனமாய் கேளுங்க. என் ஆண்டவர் நன்மைக்கு மேல நன்மை செய்வார், தீமையை வச்சு உங்களுக்கு நன்மை செஞ்சிருவார். Are you with me? Are you with me? எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஐயா, அவன் உன்னை பத்தி கெட்டதை பேசினா கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் நல்லதுதான் செய்வா. அவன் உங்களை பத்தி அவமானப்படுத்தினா கவலைப்படாதங்க, கர்த்தர் உன் தலையை நிமிர வைப்பா. எவெல்லாம் உன்னை அசிங்கமா பேசுறான், எல்லாம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்குமானால், கர்த்தரோட வார்த்தை உங்களோடு பேசுமானால், கர்த்தரோட வார்த்தை உங்களிடத்துல இருக்குமானால், love yourself first. நம்ம மற்றவங்களை பார்த்து 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 ரசிச்சு பார்த்து ரசிச்சு பார்த்து ரசிச்சு நம்ம எப்படி எந்த கோலத்தில் இருக்கோன்னு சரி நிறைய வேலையில தெரியவே மாட்டேங்குது. எத்தனை பேர்த்த புரிஞ்சு கண்ணாடியில் போய் பார்த்து சொல்லுங்க, நான் தான் என் சூப்பர் டூப்பரான ஆளு, நான் தான் செம்மையான ஆளு. ஓ வர மாட்டேங்குதுன்னா வரவே வராத, வரவே. இதில் வேற சும்மா அள்ளி, அந்த காலத்தில் நடந்து போனாலே 10 பேர் பார்ப்பாங்க. ஐயோ, அந்த காலத்தில் நான் நின்னு வையன், அவன் நடுங்குவான், சின்ன பையன் தான் நடுங்குவான். இதுல பேர ஒரேடி அள்ளி விடுறது வாய்க்கு வந்த மாதிரி. அந்த தாமானே என் கையில தான் இருந்துச்சு. ஆமா உன் கையில தான் இருந்துச்சு. வேண்டாண்டவரு, வேண்டாண்டவரு, உன் கையில தான் இருந்துச்சு. தாமானுக்கு நீ ஒரு பொறுக்கிட்டு உன் கையில தான் இருந்துச்சு. கவனிங்க, உங்களோட லைஃப், நம்மளுடைய சிந்தையை அப்கிரேட் பண்ணிட்டோம்னா போதுங்க. நான் எதை கொண்டாட பிரயாசப்படுறேன்னா, பாடு நிமித்தம், உபத்திர நிமித்தம், வறுமை நிமித்தம், கஷ்டத்தை நிமித்தம் நீ ராஜாவோட பிள்ளை, நீ ஆண்டவரோட பிள்ளைன்ட்டு ஏன் மறந்துடுறீங்க? ஏன் அதை மறந்துடுறீங்க? அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால், அவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன் அதை மறக்கிற? ஏன் அதை மறக்கிற? அதை மறக்கிறனால தான் நிறைய காரியம் ஆண்டவருக்கு செய்ய முடியல. அதை மறக்கிறனால தான் நிறைய காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. அதை மறக்கிறனால தான் அடுத்த ஸ்டெப்பை வச்சுட்டு நீ போக மாட்ற. No other things are stopping you. You are stopping yourself. You need a breakthrough. You need to come out from the darkness. எத்தனை பேத்து புரியுது? எத்தனை பேத்து புரியுது? Hallelujah. Hallelujah. Amen. என்னை முத இங்கேருந்து ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. நான் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு, நல்லா காசு, ஊழியத்துக்கு போடா, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன் முகத்தை காமிச்சாரு. ஏன் ஆண்டவர் வேற ஆளோட முகத்தை காட்டலையா, என் மூஞ்சை தான் காட்டினாரா? நான் நல்லா சர்ச்சில் மியூசிக் விளாண்டுட்டு வர்ஷிப்லாம் நடத்திக்கிட்டு தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிலருக்கு இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னை பார்த்தேன், பாஸ்டர் சொன்னார் ஊழியத்துக்கு போன்ட்டு. சரி போயிட்டோம், ஊழியத்துக்கு போயிட்டோமே. நான் ஒன்று ரெண்டு தான் காரியங்களை மட்டும் சொல்கிறேன். பைபிள் ஸ்கூலில் போய் உட்காந்தானே ஒன்றுமே இல்லை. நான் பெரிய வீட்டில் மூத்த பையன்ட்டு அப்பான்ற ஸ்தானத்தில் இருக்க, சம்பாரிச்சு சேர்த்து வச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்போ 30 வருஷத்துக்கு 33 வருஷத்துக்கு முன்னே இங்கேருந்து கேலுக்கு போகிறத பார்த்தா, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி நம்ம யோசிப்போம். பஸ் எடுத்துட்டு அவரு கணக்காக போய் கேலின்னு போகிறது தானே. இப்போ நீங்கள் நினச்சா சல்லுன்னு ஓடிடுறீங்க. எங்கே சல்லுன்னு ஓடுறது?
இங்கே தான் அந்த மழக்கா அந்த ஜாஸ்தின் வரைக்கும் தான் சல்லுன்னு அதுக்கு அந்தாண்ட தான் ஓட முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட முடியாது. புரியுதா? BMW வாங்கினாலும் நீங்கள் 60 தான் உருட்டிக்கிட்டு போகணும். அப்போ அதான் நடக்குது. அப்போ ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னே திருமணம் பண்ணி நாங்கள் 2 வாரத்தில் பாவம் அதுவும் என்ன நம்பி வந்துருச்சு. என் ஒய்ஃப் அவங்களும் என்ன நம்பி வந்துட்டாங்க. சரி, அதுக்கு முன்னே ஊழியத்துக்கு போகணுன்னு ஓடி ஒழிஞ்சிட்டேன். நான் ஊழியத்துக்கெல்லாம் போக மாட்டேப்பா, நமக்கு சிங்கப்பூரில் நல்ல சம்பளம் இருக்குது, நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும். கவனிங்க இதை சொல்லும் போது பின்னால் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் திட்டம் போடுறதுக்கும் நீ சிந்திக்கிறதுக்கும் மண்டை போட்டு உருட்டுறதுக்கும் தலைக்கீழால் நிற்கிறதுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவர் பெஸ்ட்டு தான் வச்சுருப்பார். உங்ககிட்ட நான் சொன்ன பாரு, போயிட்டோம். எங்களோட 3 மாதம் கழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டை முடித்தானே என்னோட பிரின்சிபல் கூப்பிட்டு சொன்னார், பைபிள் ஸ்கூல் காசு கட்ட கையில் காசு இல்லை. என்னை ஊழியத்துக்கு அனுப்பின பாஸ்டர்கிட்ட பார்த்து கேட்டேன், பாஸ்டர் பைபிள் ஸ்கூல் கட்டுறதுக்கு காசு இல்லை, ஃபீஸ்க்கெல்லாம் கட்ட காசு இல்லை. உடனே அவர் ஒரு வார்த்தை பார்த்து சொன்னார், நான் ஒன்று அழைச்சேன்னா ஆண்டவர் ஒன்று அழைச்சாரா? நல்லா கவனமாக கேளுங்க. சில நேரம் நீங்கள் நம்புறவங்க உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். நான் ஒன்று காரியத்தை சொல்லிட்டா அதுக்கு 1000 மடங்குக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லது. சில நம்புறவங்களாம் நம்மளை கழட்டி விடுறான் பாருங்க, செம்ம நல்லதுங்க. இல்லைன்னா அவன் பின்னாலே நம்ம சுத்திக்கிட்டு உட்காந்துருப்போம். பிரயோஜனமா இருக்குன்ற மட்டும் கை ஊத்தி வராமன்னு சொல்லுங்களேன். என்னோட பிரின்சிபல் பார்த்து சொன்னாரு, நீயும் உன் மனைவியும் ஓசியில சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, நம்மளெல்லாம் அப்படி பேசலாமா? ஏதோ துடிக்குது, ஆனா மனசு சொல்லுது அடக்கு அடக்கு அடக்குன்ட்டு. கோபம் வருது, துடிக்குது, மனசு சொல்லுது அடக்கு அடக்கு. ஓசியில சாப்பாடு சாப்பிட்றீங்க. நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட பார்த்து சொன்னேன், ஃப்ரீயா. அவர் ஸ்ரீலங்காக்கார், அவ்வளோ தமிழ் பேச அவருக்கு புரிஞ்ச மாதிரி பேசுவார். நமக்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டமான வார்த்தை. அவர் சொன்னல வஞ்சா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன செய்யறதில்ல, ஜோ மண்ணு பார்ப்போம். சரி, இப்போ இந்த பைபிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா நீ என்ன செய்ய போறேன்? நான் வேற கௌரவமாக சொல்லிட்டேன், நான் வேலை செஞ்சாவது இந்த கடனை நான் கட்டிடுறேன், இந்த காசை நான் கட்டிடுறேன். பேக்கெல்லாம் பண்ணியாச்சு. அன்னைக்கு தான் விட்டிய முழங்காலில் படிட்டு ஜோ பண்ண ஆரம்பிக்கிறோம். விசுவாசிக்க நான் நல்லா கவனமாய் கேளுங்க. சொன்னது போல டிஷ்யூ பேப்பர் வாழ்க்கை வாழவே கூடாது. சபைக்கு வந்தோமா, ஆராதிச்சோமா, கை தூக்கணுமா, போனோமான்ட்டு மட்டும் வாழவே கூடாது. உங்களோட கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது நல்ல வேறு இருந்துச்சுன்னா உங்களோட கனியில தெரிய வரும். If your root is strong, we can identify by the fruit. People don't need to identify whether you can bear a fruit or not. You try to identify yourself. அப்ப சொல்லிட்டாருன்றதுக்காக நாங்க என்ன செஞ்சோம், 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பேக் பண்ணியாச்சு. போறதுக்கு ஒன்று 2-3 நாள் இருக்கு. கூப்பிட்டு சொன்னாரு, பேக் பண்ணிட்டியாப்பான்னாரு. பண்ணிட்டேன் பாஸ்டர். போய் எப்படி என்ன செய்ய போற? காசு அனுப்பிடுறேன் பாஸ்டர், கவலைப்படாத. நீ 3 மாசம் தான் காசு கட்டல, 3 வருஷம் ஃபுல்லா உன்னோட படிப்புக்கு காசு கட்டியாச்சு. சூப்பர்ல ஆண்டவர். ஐயா அம்மா நல்லா கவனமா கேளு. எத்தனை கோடி எத்தனை லட்சம் உன் பாக்கெட்ல உன் பேங்க்ல இருக்கட்டும், டோன்ட் கில் யோர் ஃபெய்த். இதெல்லாம் சில நேரம் நம்ம சார்ந்து இருக்கிறதுக்கு விசுவாசத்துல தடையா இருக்கும். கீப் ஆன் பிலீவ் ஹிம், கீப் ஆன் டிபெண்ட் ஆன் ஹிம். அப்புறம் அதுக்கு அந்தாண்ட என்ன செய்தாங்க, நாங்க பண்ணி ஒரு சின்ன கட்டில், சின்ன பிள்ளைங்க படுக்கிற கட்டில் எங்க 2 பேத்துக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க இப்படி படுக்க முடியாது, இப்படிதான் படுத்திருக்கணும். அவங்க அந்த சைட்ல, நான் இந்த சைடு. சின்ன ரூம்பு, 4 கோழி கூட உள்ள தங்காது, சின்ன ரூம்ல கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாசம் அப்படிதான் நாங்க தங்கிட்டு இருந்தோம். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறோம். வீட்டுலன்னா இங்கேருந்து அங்கிட்டு உருண்டலாம், அங்கிட்டு இங்கே உருண்டலாம், எல்லாமே பண்ணலாம். இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தோம். வேற எதுவும் சிந்திச்சிடாதுங்க. என்னடா இப்படியே படுத்துருக்கோன்ட்டு பேசாம இருந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஊழியத்தை, பைனியதவ ஊழியத்தை செய்துக்கிட்டு இருந்தோம். தூக்கிட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஒரு பெரிய மெத்தையை தூக்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. பஸ் கீழே ஒரு மேல ஒரு மெத்தையை கொண்டாந்து ரூம்ல போட்டோன்னே எங்களை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர்
பாரு கதை கேட்கறதுல கீபோர்டே பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, படுக்கும் போது ஜெபம் பண்ணி படுங்க, படுக்கும் போது ஜெபம் பண்ணி படுங்க. ஏன்டா இவங்க ஜெபம் பண்ணி படுக்க சொல்றாங்க என்று நாங்களும் ஜெபம் பண்ணி ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஒய்ஃபோ 2 நாள் கழிச்சு பார்த்து சொல்றாங்க, அந்த மெத்தை ஒரு சீன கிழவி செத்து போட மெத்தைன்னு சொன்னாங்க. அடா பாவிகளா, பைபிள் ஸ்கூல் பரலோகன்ட்டு நான் வந்தேன், இது ஏன்டா எங்க 2 பேர்த்த கொண்டாந்து நரகத்துல விட்டுட்டீங்கல்ல. படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த சீன கிழவி செத்துச்சோ அந்த சீன கிழவியோட மெத்தையில தான் படுத்து ஊழியத்துக்கு வந்தோம். கைத்தட்டி ஆண்டவரை, நான் பட்ட பாடுக்கு நீங்க கைத்தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம பாடுபட்டாதானே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா கைத்தட்டு, ஜோரா ஜோரா. நாங்க கஷ்டப்பட்டாதானே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஜோரா கைத்தட்டுங்க. உங்க வீட்டு சொத்தா நல்லா கைத்தட்டுங்க. நல்லா நல்லா கரங்களை தட்டி. எப்படி படிச்ச எனக்கு தெரியாது, டிப்ளமாவோ மாஸ்டரோ டிகிரி எப்படி படிச்சு முடிச்ச எனக்கு தெரியாது, எப்படி சபை கட்டுன எனக்கு தெரியாது, 32 வருஷம் 33 வருஷம் எப்படி ஊழியத்துல நிக்கிற எனக்கு தெரியாது, 15 வருஷம் எத்தனை நாடுக்கு டிராவல் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது. அவரை மகிமைப்படுத்த சொல்றேன். இதே மலேசியாவில் 15 வருஷமா சுவிசேஷத்துல டிராவல் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புரிஞ்சுச்சானே என்ன சொல்றேன்? அவரோட வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா அது மரம் மட்டமா மாறாது, அது கிளையாய் மாறும். அது கிளையாய் மட்டும் மாறுன்றது வராது. அவர் அப்படி கொடுக்கிற கனி உனக்கே. sometimes when you bear the fruit you could not count the fruit. அதனால ஆண்டவர் ஜெரேமியா பார்த்து சொன்ன ஒரு காரியம் நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் பார்த்து ஜெரேமியா பார்த்து சொன்னாரு, டேய் உன் வாயில வார்த்தையை வைக்கிறேன், நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க, நீ சாதாரணமான ஆள் இல்லை, இன்னொரு ஆள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசே. எக்ஸோடஸ் கவனிக்கிறீங்களா? எக்ஸோடஸ் எடுத்துக்கொள்ளுங்க, 3:15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸோடஸ்ல ஆண்டவர் மோசே ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர்த்து புரிஞ்சிச்சு? எத்தனை பேர்த்து புரிஞ்சு நான் சொன்ன காரியம்? உனக்குள்ள ஆண்டவரோட வார்த்தை இருக்குமானால் நீ சாதாரணமான ஆள் இல்லை. அது கஷ்டமோ நஷ்டமோ, அது வேதனையோ பாடோ உபத்திரமோ எதுவா இருந்தாலும் நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு ஆண்டவர் விலகவே மாட்டார். பலமும் அல்ல பலாக்காரமும் அல்ல, தேவ ஆவினாலே எல்லாம் கூடும். அவர் ஆதியில வார்த்தையை படைச்சது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்குள்ள அவர் இருந்தார். வார்த்தைக்குள்ள இருந்தது மட்டுமல்ல, ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கார். ஆவியானவர் நம்மளோட இருக்குமானால் ஆவியானவர் உன்னை கீழே போட்டு நடத்துறவர் இல்ல. ஆவியானவர் உன்னை மேன்மையாக தான் ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். நல்லா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவரை. இப்படி இல்லையே, ஜெரேமியாவை நாவை தீர்க்கதரிசியாய் மாறின ஜெரேமியாவை நாவு தொட்ட ஆண்டவர். நான் எதை சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மள கீழோட்டமான பார்வையில பார்க்கிறது இல்ல. மனுஷன் தான் உன்னை கீழே பார்ப்பான், மனுஷன் உன்னை மட்டமா பார்ப்பான், பேசுவான், கேட்பான், ஏமாத்துவான், அள்ளி விடுவான், அப்பு சேர்த்து வைப்பான். Don't bother about the things all. Don't put the things all in your mind. That's why you need to meditate the word of God. That's why you need to read the word of God. That's why you need to have a good communion with God. That's why you need a good relationship with God. From Monday to Friday or from Monday to Saturday, you need to spend more time in the presence of God. நீங்க தேவனிடத்துல பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்காத வரைக்கும், ஜெபிக்காத வரைக்கும், நேரம் கொடுக்காத வரைக்கும், பிசாசு நம்மளோட வாழ்க்கைக்கு உபத்திரம் இல்ல. ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்கிறவர் இல்ல. நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துறோம். பேரு விசுவாசிக்கிறீங்க? தேவன் நல்ல கவனமாய் கேளுங்க. ஜெரேமியாவோட வாயில தான் வார்த்தை வச்சார். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் எத்தனை பேர் தேவ வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? That word come into your spirit. ஆவிக்குள்ள அந்த வார்த்தை வருது. அதுல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆண்டவர் கெத்சமனில ஜெபம் பண்ணிட்டு வரும்போது சீஷர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மாமி பலவீனமா இருக்கான், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோ மாமிச பலவீனமா இருக்கொண்டா, ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவி பலம் உள்ளவா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலம் உள்ளவர். Try to upgrade yourself in your spiritual life. Make strong in your spiritual life. நல்ல கவனமா கேளுங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் இது வரைக்கும் விட்டுட்ட, இது வரைக்கும் கோட்டை விட்டுட்ட, இது வரைக்கும் அலட்சியமா ஆயிட்ட, இது வரைக்கும் பலவீனமா ஆயிட்ட, இது வரைக்கும் சோர்வாயிட்ட, இதுக்கு அந்த நோ சான்ஸ். உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் இன்னும் மேல சான்ஸே கிடையாது.
இதுக்கு மேல ஆண்டவரோட நல்ல வளர்ற ஒரு தேவ பிள்ளையா. யாருக்கு பிரச்சனை வரல, யாருக்கு போராட்டம் வரல, பிரச்சனை போராட்டம் நல்லா கவனமாய் கேளுங்க. நீ ஒரு மகிமையை பார்க்கும்படியாக, கண்ணீர் ஒரு மகிமையை பார்க்கும்படியாக, வேதனை ஒரு மகிமையை பார்க்கும்படியாக, புறக்கணிக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது, எந்த காரியம்லாம் ஒண்ணு காயப்பட்டது, அது உனக்கு காயம் இல்லையா, அது உனக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம். ஐயோ, எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளை புரியுது? நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நாளியா இன்னும் இப்படியே வாழ போறோம், எவ்வளவு நாள் இப்படியே வாழ போறோம்? You need to conquer JP, you need to reach out in JP, you need to glorify God's kingdom, you need to build God's kingdom. You are the நல்லா, if you have talents, that means you have the calling. உனக்கு ஆசீர்வாதம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, உலகத்தை பார்த்து பயப்படாத. நீ யாரு வீட்டு பிள்ளை? கையில காசு இல்ல, வீட்டுக்கு காசு கட்டணும், காடிக்கு காசு கட்டணும். அதனால தான் சொன்னேன், 32 வருஷம் எப்படி நான் வந்துட்டேன் எனக்கு தெரியவே இல்லை. யோசிச்சா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும், யோசிச்சா பைத்தியம் பிடிச்சிரும். புரிஞ்சுச்சா என்ன சொன்னேன்ட்டு? ஒரு பேக்கை தூக்கிட்டு வேதத்தை தூக்கிட்டு தான் ஏன் போனோம்? சூப்பர். If you carry the word of God, the word of God will carry you. Hallelujah. Hallelujah. If you reach out for the souls, you no need to promote yourself. God will promote you. உங்கள்கிட்ட சொன்ன தெரியாம போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். Hallelujah. If you reach out for the souls, He will promote you. Hallelujah. Hallelujah. எங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடீஸ்வரங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க, பணக்காரங்க. ஆனா ஆண்டவருக்கு கலக்கிறவங்க 1-2 எண்ணி தாயா பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா சொல்றேன்? உன்னை துண்டா ஆண்டவர் கொண்டாந்து அறிமுகப்படுத்துவா. எத்தனை பேர் அது வேணும்ன்ற கையை விட்டு வராமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அது வேணும்ட்டு? மோசே பார்த்தாரு, 6 லட்சம் பேர். ஐயோ செம்ம, என் ஆண்டவர் செம்ம. முடிச்சிடுறேன். ஓகே, என் ஆண்டவர் செம்மையான ஆண்டவர். பார்த்தாரு, ஆள் இல்லாதப்பதான் அவனை கூப்பிட்டாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு போறாரு. நல்லா கவனி கவனி கவனி, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிரு. மோசே ஆண்டவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு வரும்போது இவர் ஆடு மேய்க்கிறார். ஆண்டவர் மோசே கூப்பிட்டார், வாடா வாடா வாடான்னாரு. ஐயோ, அவர் சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க 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 பின்னால் நல்லா கவனம். எப்போ நல்லா ஜோம் பண்ணி ஆண்டவரிடத்துல நெருங்கி இருக்கீங்களோ, அவரிடத்துல பேசுறீங்களோ, நீங்க நினைப்பது வேண்டுவதற்கோ ஜபிப்பதற்கோ நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல தப்புன்னு ஒரு காரியத்தை செய்வார். ஐயோ, புரியலையே புரியலையே, உங்களுக்கு புரியலையே, நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா கவனமாக்கும். ஐயோ ஐயோ, நான் நினைச்சே பார்க்கல. என் புருஷன் 30 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு போன் வாங்கி கொடுத்தார். ஆனாலும் போயா. ஐயோ, நான் நினைச்சே பார்க்கல, நான் நினைச்சே பார்க்கல. என் மனைவி கைக்கெல்லாம் செலவுக்கு கொடுத்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு கோட்டு சூட்டு போமா. ஐயோ, நான் நினைச்சே பார்க்கல, நான் நினைச்சே பார்க்கல. ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டா, ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துட்டா, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா நீங்களே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. புரியுதா? புருஷன் செஞ்சனால, பொண்டாட்டி செஞ்சனால. அவர் செஞ்சார்னா இந்த கண்ணு முன்னால பார்க்கறதுக்கு மேலா இருக்கும். யா ஹல்லேலூயா. அந்த ஆள் ஏன் வாங்கி கொடுக்கிறாரு? அந்த ஆள் கூட குப்பை கொட்டுறனால அதுதான் வாங்கி கொடுக்கிறாரு. ஆமா, இந்த அம்மா ஏன் வாங்கி கொடுக்குறாங்க? இந்த அம்மா கிழிக்கிற தொட்டையை நம்மளோட உள்ளுக்குள்ள பூஃபெல்லாம் கிழிஞ்சு போச்சு. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். வாடான்னாரு மோசே, வா. செருப்பை கழட்டுனாரு. செருப்பை கழட்டான தெய்வ தூர்க்க. புரியுதா புரியுதா? அந்த முள்செடியில் அப்படியே தெய்வ வாழ்னா எதை கொண்டாரு? நல்லா நல்லா கவனமா பொருந்து வைத்துக் கொள்ளுங்க. எப்போதும் ஆண்டவர் உங்களை பேச, உங்களை பலப்படுத்த. எங்க அவர் தாங்க நம்மளை உயர்த்தி வச்சுட்டாருங்க. அவர் நம்மளை உயர்த்தி வச்சுட்டார். நம்ம இன்னமும் 10 காசு மூஞ்சி, பாவ மூஞ்சி காட்டவே வேண்டாம் எங்கேயோ. புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? 10 காசு மூஞ்சி, நான் பாவம், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னமும் கஷ்டம். சில கஷ்டப்படுறது, உண்மையா சொல்றேன், சில பாடுபடுறது, சில பிரச்சனை சந்திக்கிறது. இந்த வார்த்தை சொன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் நல்ல மாதிரி உங்க இடத்துல சொல்றேன், அது உங்க தப்பு. ஆனா இதே பெத்தவங்க எப்படி சொல்லுவாங்க? இப்ப நான் ஒரு ஆவிக்குரிய தகப்ப, மாமிசத்தோட தகப்ப, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இத்தனை வருஷம் ஆச்சு, இப்படி. நான் உங்களை சொல்ல தரமா?
இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன், ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. நான் என் பிள்ளைய பார்த்து, அது உன் கொழுப்பு. எனக்கு நல்லா புரியுது பாஸ்டர், ரெண்டும் நீங்க எங்களுக்கு தான் சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றது எனக்கு தெரியுது. அவ்வளோதளவுக்கு நமக்கு தெரியாது. உன்னை பார்த்து சொல்றாரு வாடான்னாரு. எல்லாத்தையும் புரியுதா? செருப்பை கழட்டிட்டு வான்னு சொன்னான்னு பார்த்தா அக்கினி பயங்கரமா ஏறியுது. அக்கினி ஜுவாலை பயங்கரமா ஏறுது. கவனிங்க, ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போறார். அக்கினி எரிஞ்சான்னு இவர் எல்லாத்தையும் கழட்டி போட்டு முழங்கால் படிட்டு, ஐயோ ஆண்டவரே எனக்கு முன்னால நிக்கிறீங்களே, ஐயோ ஆண்டவரே எனக்கு நான் நீங்க இருக்கிறீங்கன்ட்டு அக்கினியை காட்டுறீங்களே, அக்கினியை காட்டுறீங்களே. ஐயோ ஆண்டவரே நீ எவ்வளவு பெரியவர், வானத்து பூமிக்கு சகலத்துக்கும் வல்லமை உள்ளவ, என்ன வர வச்சு அக்கினியை காட்டுறீங்களே, என்ன வர வச்சு அக்கினியை காட்டுறீங்களே. ஐயோ நீங்க அந்த அக்கினிக்குள்ள இருக்கீங்க, ஐயோ நீங்க தேவ தூதர் அனுப்பிட்டீங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றா? இந்த அக்கினியை காட்டுற எதுக்காக தெரியுமா? This fire will come in you. போகையா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வார்? இந்த ஃபயர் மாதிரி தான்டா நீ வர போற, இந்த ஃபயரான வாழ்க்கை தான்டா நீ வர போற. இந்த அக்கினிமயமான வல்லமை, இந்த அக்கினிமயமான அபிஷேகம், இந்த அக்கினிமயமான வரங்கள் உனக்குள்ள செயல்படும். Why I bring this fire before you? Because the day will come, you will shine like a fire. எத்தனை பேருக்கு புரிச்சு? எத்தனை பேருக்கு காரியம் இல்லாம ஆண்டவர் காரியத்தை காட்ட மாட்டாருங்க? I think this is a new. இந்த ஃபயர் உனக்குள்ள வர போதுடா. 6 லட்சம் பேர் கவலைப்படாத, பார்வோனை பார்த்து கவலைப்படாத, எவனைய பார்த்து பயப்படாத, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, போராட்டத்தை பார்த்து பயப்படாத, எதைய பார்த்து பயப்படாத. ஜஸ்டின் வாடா, ஜஸ்டின் வா, ஜஸ்டினுங்க. எதைய பார்த்து பயப்படவே பயப்படாத. கை தூக்கு, வாங்க யாராவது ஆசிர்வதிங்க. Thank you Holy Spirit. எதையோ பார்த்து பயப்படவே, எதையோ பார்த்து பயப்படவே, எதையோ பார்த்து பயப்படவே பயப்படாத. இந்த அக்கினி உனக்குள்ள வரும். நீ வாமா, இந்த ஃபயர் உனக்குள்ள வரும். கம் both of you. இந்த ஃபயர் உங்களுக்குள்ள வரும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? பிறகு நான் ஜோம் பண்ணேன், 1 2 தான் கூப்பிட்டு ஜோம் பண்ணேன். எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்கி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஃபயர் உனக்குள்ள வரும்டா, இந்த ஃபயர் உனக்குள்ள வரும். நீ கவனிங்க கவனிங்க கவனிங்க, நீ சாதாரணமான ஆள் இல்ல. இயேசுவுடைய ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து உன்னை ஆண்டவர் காப்பாத்திருக்கா. நீ சாதாரணமான ஆள் இல்ல. நல்ல கை தட்டு. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், கோய்க்கா திருடி சாப்பிட்டவங்க, கிழங்கு திருடி சாப்பிட்டவங்க, கோழி திருடி சாப்பிட்டவங்கள மனுஷன் பார்த்தாயா? ஆனா ஆண்டவர் உங்களை மொத்தமாய் மாத்தி இயேசுவின் ரத்தத்தினால எல்லாத்தையும் ஆண்டவர் கழுவ வச்சுட்டு ஆண்டவர் இன்னைக்கு தேவ பிள்ளைய உங்களை தேர்ந்து வச்சிருக்கா. You have to appreciate yourself. It's everything comes from God. Hallelujah. Hallelujah. எங்க கொஞ்சம் கிரியை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்தான்னு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. பிகாஸ் கிரியை செய்தது மனுஷன் இல்ல, கிரியை செய்தது உங்க பாஸ்ல, கிரியை செய்தது உங்க புருஷன்ல, கிரியை செய்தது உங்க மனைவி பிள்ளைக்கு கிடையாது. I think you will understand the work of God. ஆண்டவர் கிரியை செய்துட்டா, கொஞ்சம் ஊழி ஆசீர்வதிச்சுட்டா, பணத்தை கொஞ்சம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிட்டார். ஐயோ, அப்படின்னா உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரியா? உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கா? கையை தூக்குமா. Thank you Holy Spirit. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை யூ கம் green shirt, நீங்க தான் வாங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவது காரியம் ஒன்று முடிச்சிட்டா உன் வாழ்க்கையில ஆண்டவர். கவனிக்கிறீங்களா? அதுக்கு அந்த நல்லா கவனமா கேளுங்க. என்ன நீங்க கணவன் மனைவி நில்லுங்க. நேற்று ஜெபம் பண்றேன் அப்படியே மறந்துட்டேன். கவனிக்கிறீங்களா? அதுக்கு அந்த ஆண்டவர் என் கூட இருக்கீங்களா இல்லையா? அவங்க வர்றவங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நீங்க பாக்குறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் பார்த்து சொல்றார், மோசே இந்த அக்கினியை நான் எதுக்காக காட்டுறேன்னா அந்த மாதிரி நீ இருப்ப. This is the revelation. This is the revelation. எப்படி ஒரு ஆளு இந்த அக்கினியை பார்த்து நீ முழங்கால் படிட்டியோ, சூப்பர். This is the revelation. பாரோடு மண்ணால பண்ணியும்படி வெப்பண்டாடினார்.
அத்தனை அதிகாரங்களை உன் காலடியில வைப்பேன். நீ ஒட்டைக்கப்படும், நீ கட்டுறது கட்டப்படும், நீ பேசுறது நடக்கும், நீ செய்யறது நடக்கும். அப்படினாக்கா உனக்கு முன்னால ஜெய கிறிஸ்து பின் சென்று வருவா. You will never be the same. ஒரு நியூ புதிய காரியங்கள் ஆண்டவர் பாப்பா. The Lord will open you a new blessing. Amen. ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, நிறைய லாஸ் ஆயிருச்சு. கொண்டு வாங்க. அடுத்து சொல்லிட்டா டேனியலை பார்த்து நேபுகாத்நேசர் ராஜா பார்த்து சொல்றாரு, நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துருண்டான். ஆமாவா இல்லையா? Sometimes you need to challenge yourself. When your spirit is strong, when your faith is strong, ராஜாவை பார்த்தா நீ பயப்பட மாட்டாயா? புரியுது? If your spirit is strong with God, if your faith is strong, பார்த்து பேய் பிசாசு மனசு அலறிட்டு போ. இன்னும் நீங்களும் நானும் இன்னும் கண்ட கருமத்துக்கு பார்த்து, கண்ட எதிர்ப்பு பார்த்து, இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கும். எத்தனை பேத்து புரியுது? எத்தனை பேத்து புரியுது? ஊழிய செய்யற தேவ பிள்ளைகள் நல்லா கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் கத்தி மேல நடக்கிற கதை. கொஞ்சம் அவனை கிழிச்சு விட்டுரும், வெட்டி விட்டுரும். ஆனா ஒரு காரியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, நீ கத்தி மேல நடந்தாலும் அது கர்த்தருடைய காரம் உன்னை பிடிச்சு நடத்தும். எங்க ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, 33 வருஷத்தோட அனுபவத்தை சேர்த்து சொல்றேன். கை தூக்குமா. Thank you, Holy Spirit. Come, Pastor James. தைரியமா புறப்பட்டு போங்க. Pastor James, spend more time in the presence of God. Don't worry about anything else. The Lord will bring you to another level. Don't put down yourself. உங்களை எப்பவுமே அப்படியே தாழ்ந்த இடத்துல பார்க்காதீங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, அது தெரியல, இது தெரியல நினைக்காதீங்க. இதுக்கு அந்த ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கை தட்டி ஆண்டவரை சீக்கிரமா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டி சீக்கிரமா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. You come here. ஊழிய செய்யற தேவ பிள்ளைங்க மட்டும் கையை வைத்துங்க. ரவனிஷா வந்திருக்காங்களா? யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னீங்க, எங்க வந்திருக்காங்களா? நேத்து இங்க அழுந்தாங்களே, அவங்களா? அவங்க வரலையா? Thank you, Jesus. கம் வாங்க. புது ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க. புரியுதா? Don't settle in one place. நிறைய வாட்டி ஆண்டவர் பேசிட்டார், நிறைய வாட்டி ஆண்டவர் காரியத்தை செஞ்சிட்டார். ஒரு புதிய மனுஷியாய் மாற ஆண்டவர் கிருபை செய்வார். தகப்பனே, இதோட பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம். கவனிங்க. அவன் பார்த்து சொல்றான், நேபுகாத்நேசர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவரா. ஏன் ஆண்டவர் பெரியவரா எனக்கு மட்டும் தான்டா தெரியும், நீ அதை தெரிஞ்சுக்கிற. நல்ல, இது ரொம்ப முக்கியம். என் ஆண்டவர் பெரியவரா, நீ பெரியவரா, ஆண்டவர் பெரிய, அதை பத்தி நீ கேட்காத. ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஐயோ, இதுதான் யார் ரெவலேஷன். உனக்கு தெரிஞ்சுக்கோ, நீ ஆண்டவர் பெரியவரா, அவர் பெரியவரா, இவர் பெரியவரா பத்தி பேசாத. நேபுகாத்நேசர் ராஜாவை பார்த்து, டேனியல் தைரஸ் ராஜாவை பார்த்து தைரியமா சொல்றாரு, உனக்கு முன்ன நானே பெரியவன். புரியுது? நீ ராஜாவா இருந்தா sometimes you need to use your authority and your power. Don't make dry your power. செம்ம மெசேஜ் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, அதுக்குன்னு எல்லா இடத்துல தலையை காட்டக்கூடாது. அதையும் சேர்த்து சொல்ற, உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, உனக்குள்ள இருக்கிற வல்லமை, நான் தேவனுடைய பிள்ளையை ஏற்ற இடத்துல காட்டு. உனக்கு விரோதமா எழும்புற பிசாசோட கிரியோ, வறுமையோ, கஷ்டமோ, நஷ்டமோ, நீ ஆண்டவர் பத்தி பேசாத, அதை பத்தி பேசாத. என்ன தெரியுமா தானியேல் பார்த்து சொல்றாரு? எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஐயோ, நான் நிப்பாட்டலான்னு பாக்குற முடியலையே, நான் நிப்பாட்டலான்னு பாக்குற முடியலையே. கவனிக்கிறீங்களா? ஏய் ராஜா, உன்னை கவுக்கிறதுக்கே ஆண்டவர் வரணுமா?
சில நேரம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, சில நேரம் ஆண்டவரிடத்துல மன்றாடி கேட்பீங்க, பதிலே கிடைக்காது. ஏன் தெரியுமா ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்காரு? புரிஞ்சுக்கோங்க, நீ தான் சமாளிச்சுட்டு வந்துடும் எனக்கு தெரியுமே, நீ தான் ஜெயிச்சுட்டு வந்துடும் எனக்கு தெரியுமே. ஓ ஆண்டவரே, அவருக்கு தெரியும் நீ தான் தாண்டிட்டு வந்துடும் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் போய் ஏன்ட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிற? எங்களுக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா ஆண்டவர்ன்ட்டு? அதுக்கிட்டு இத்தனை அனுபவத்துல உன் கூட இருந்த உனக்கு தெரியாதா? நீ தான் ஜெயிச்சுட்டு வந்துருவிய. ஐயோ என் காலில் முள்ளு குத்திச்சு வந்து முள்ள பிடிங்கி எடுங்க ஆண்டவர். அதான் நீ சொந்தமா பிடிக்கிறோன்ட்டு எனக்கு தான் தெரியுமே. என்ன சொல்றாரு ஆண்டவர்? தானியேல் ரொம்ப அழகா பேசுறாரு, செம்மையா பேசுறாரு. கவனிக்கிறீங்களா? ஒன்ன கிட்ட மோதுறதுக்கு ஆண்டவர் வரணுமா? இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் வரணுமா? இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்திட்டு எங்க உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல தெய்வனோட பலமா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீங்க பலமா இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு முன்னே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இடத்துல உள்ளவங்க தான் சிரமம் பண்ணவங்க இப்போ இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து அவங்கள பிளஸ் பண்ணலன்னா போச்சு, கை தூக்குங்க. தாப்பனை இதோட குடியா நல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தால் மனதார எல்லா சிந்தனையில் இருக்க குழப்பங்கள் நிர்மூலமாகட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நேசரேத் மொத்தமாக பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. கவனிக்கிறீங்களா? அடுத்தது 2 பேர்த்த சொல்லிட்டேன், உட்காருங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? மூணாவது நான் முடிச்சிடறேன். மூணாவது யாரும் எழுத நினைக்க தெரியல, நல்ல கவனமா கேளுங்க. கவனிக்கலாம். முதலாவது மோசே ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்துட்டா. 2வது தானியேல். கடைசி ஒரு வசனம் வாசிப்பீங்களா? ரெவலேஷன் 1:8. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரோஜனமா ஆண்டவரோட வார்த்தை பிரோஜனமா இருக்கின்றவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் இனிமேல நான் கூஜாவா வாழ ஆசைப்படல, நான் ராஜா வீட்டு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். நான் தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா வரும். நான் தொடர்றதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு ஆசீர்வாதமா வரும்? உன் தாய் கர்ப்பத்துல இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவர் எதை சொல்றாருன்றதை வாசிக்க. சீக்கிரமா வாசிக்கமா. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8. சீக்கிரம். இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். மறுபடியும் வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். மறுபடியும் வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நான் எதுக்கு வெயிட் பண்ண தெரியுதா? உண்மையா ஆண்டவரோட வார்த்தை உங்களோட ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணீங்கன்னாங்க, வாசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னே சத்தமும் கைத்தட்டமும் பறந்து இருக்கும். எதுக்காக பறந்துருக்கோம்னா, அவர் ஆதியும் அந்தமும் இருக்கிறோமா. பிசாசே, உலகமே இருக்கிறவரும் இருக்கிறா. அவர் வரப்போகிறவரா இருக்கா. ஒரு சுண்டு விரல் கூட உன்னோட மேல படாது. ஒண்ணுமே நீ என்ன தொடவே முடியாது. பிசாசு நீ எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். உலகம் எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். உலகம் எனக்கு உலகம் எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். அப்படியே நன்மை பெற்றுக் கொள்ற தேவ பிள்ளைகள், நல்ல நன்மை பெற்றுக் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி கமான் தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல கையை தட்டி தலைக்கு மேல. இப்படி இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்லா receive in your spirit, receive in your spirit. கரங்களை தட்டி